Hi friends, வணக்கம். இது டீ ஸ்டோர்ல. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டுட்டோரியல் அப்பார்ட் ஃப்ரம் த டிஷர்ட் பிரிண்டிங் டாபிக் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா டை கட் எப்படி பண்ணுறது. ஸோ டை கட்னா என்னன்னா பேசிக்காக ஒரு அட்டை பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பேக்கேஜிங் டிசைன். ஸோ ஒரு ஜுவல்லரிக்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ், ஸ்வீட் பாக்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து பேக்கேஜிங் டிசைன். அண்ட் இது வந்து ஒரு டை கட், அதோட ஒரு ஃபார்மட் கட் பண்ணி அதை ஃபோல்டிங் பண்ணி தான் இந்த பாக்ஸாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேமியோ 4 பிளாட்டர் வச்சுருந்தோம்னா அதில் ஏதாவது ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், ஹோம் பேஸ்ட் ஹேண்ட் கிராஃப்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த டுட்டோரியல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர் பண்ணியிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கு, என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு டை கட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லே அவுட், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு ஒரு வெப்சைட்லேயே இருக்குது, ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸு டை கட் வெப்சைட்ஸ்லேயே இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு டை கட் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து டை கட்டோட டயக்ராம் அது கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் தான், சரிங்களா? ஸோ இது ஃப்ரீ ஃபைல் தான், சரிங்களா? ஃப்ரீ டவுன்லோடபிள் ஃபைல் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இதோட அவுட்புட். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கிரே. ஸோ நம்மளுக்கு டை கட் ஆக போகிறது இந்த மாடலில் தான் டை கட் ஆக போகுது. ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த சாலிட் லைன்ஸ் தான் கட் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டாட்டட் லைன்ஸை எடுத்துறேன். ஸோ இது எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் லைன்லாம் வந்து கட் ஆயிரும். நம்ம வந்து இப்போது அப்படியே டைரெக்டாக இதை இம்போர்ட் பண்ணோன்னா கட் ஆயிரும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன், சாலிட் லைனை எடுத்துட்டேன். ஸோ இப்போது இதுதான் வந்து எனக்கு கட் ஆக போகிறது. ஸோ இதை ஒரு நியூ ஃபைல் போட்டு அதில் இதை செட் பண்ணி பிஎன்ஜியாக சேவ் பண்ணிடணும். ஸோ இப்போது இதுதான் வந்து டை கட்டோட இது, சரிங்களா? ஸோ இதில் ஸ்ட்ரோக்கை வந்து 0.75 வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து அதை தின் பண்ணிக்கிறேன். ஏன் தின் பண்ணிக்கிறேன்னா, அங்கே போகும்போது, அதாவது சில்வர் ஸ்டுடியோவில் போகும்போது இது ரொம்ப திக்காயிடுச்சுன்னா டபுள் கட் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக. ஸோ இப்போது இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி பிஎன்ஜி சேவ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலாக போட்டு அதுக்கப்புறம் பிஎன்ஜி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் ஸ்டுடியோவில் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த லே அவுட் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக போயிடும். லே அவுட் கரெக்டாக வரல, மெஷரிங் கரெக்டாக வரலன்னா உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வராது. நான் காட்டுற அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லே அவுட் கரெக்டாக இருந்ததுனால அதோட அவுட்புட் வந்துச்சு. அதே போல் வந்து எப்பயுமே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லாத்துக்குமே அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துட மாட்டேன். ஸோ எது கரெக்டான அவுட்புட்டோ அதை வீடியோவில் எடிட் பண்ணி கொடுப்பேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்டிங் இருக்கும், நிறைய வந்து அதில் சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதோட ஃபைனல் அவுட்புட் வெர்ஷன் தான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறது. ஸோ நீங்கள் பார்க்குற அந்த 6 to 8 மினிட்ஸில் வந்து அதோட இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜ் அவுட்புட்டை எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதுக்கு 2-3 டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், 2-3 வந்து கரெக்டாக கிளிக் ஆகாது. ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் ட்ரை பண்ணாமல் அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போது என்னோட டை கட் ஃபைலை எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதுதான் டை கட் ஃபைல். இப்போது இந்த டை கட் ஃபைலில் இதுதான் டை கட் ஆக போகுது, சரிங்களா? இந்த ரெட் கலரு கட் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஒரு லேஅவுட்டோட கார்னரில் வச்சு சென்டில் போயிட்டு, இப்போது இதில் ஜென்ரலாக வந்து எப்பயுமே நம்ம ரெகுலராக கொடுக்குறது தான் பிளேடோட டெப்த்து மட்டும் நான் ஒரு 6லேருந்து 7 வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சார்ட்டு 250லேருந்து 300 GS வந்துருக்கும். ஸோ கொஞ்சம் டெப்த் அதிகமாக வச்சுட்டு ஸ்பீட் ஆஸ் யூஷுவல் 20, அதுக்கப்புறம் இது வந்து பாசிங் வந்து 3 அந்த மாதிரி வச்சுட்டு சென்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நம்மளோட கட்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மெட்டீரியலை லோட் பண்ணிக்கணும், சரிங்களா? இதில் மெயினாக பண்ண வேண்டியது லே அவுட்டில் இப்போது இதெல்லாம் வந்து சிங்கிள் கட்டு தான். ஏன் சிங்கிள் கட் வரும்னா இது வந்து இதுக்குள்ளே
இந்த டாப்ல இருக்குது, இந்த பாட்டம்ல இருக்குது லாக் ஆகணும். அப்பதான் இந்த பாக்ஸோட இது வரும். ஸோ அந்த இதை கட் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க அந்த டாட்டர் லைனோட ரெஃபரன்ஸ் அண்ட் ஃபைனல் அவுட்புட்டோட பாக்ஸஸ் வச்சு இதை நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டை கட்டோட லே அவுட்டு. ஸோ இது நான் வந்து ரெடிமேடாக எடுத்ததுனால கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருக்காமல் இருக்கும். இதை மேனுவலாக ஒர்க் பண்ணும்போது நிறைய மெஷர்மெண்ட்லாம் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக இந்த மாதிரிலாம் பிளாட்ரு நம்மக்கிட்ட இருக்குன்னா நம்ம என்னென்ன அதில் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவோட ஓவரால் ஐடியாவே. சரிங்களா?
ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு டெய்லி யூஸ் பண்ணுற ட்ராயிங் சார்ட்டு. ஸோ அந்த சார்ட் எடுத்து அதை வந்து ஒரு டெம்ப்ளேட், டை கட் டெம்ப்ளேட்டு, இது வந்து கூகுள்லேருந்து நான் ஃப்ரீ டெம்ப்ளேட் தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதை எடுத்து அதை ஒன்று வந்து பிளெயின் கட் பண்ணிட்டேன், இன்னொன்று வந்து பிரிண்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஸோ பிரிண்ட் பண்ணி கட் பண்ணது, பிளெயின் கட் பண்ணது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன சில்வர் ஸ்டூடியோவில் வச்சு அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு நார்மல் இன்ஜெக்ட் பிரிண்டரில், அதுக்கப்புறம் அதை டை கட் பண்ணும்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட மார்க் வச்சு அது கட் ஆகும் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ணுறது தான் இதில் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கட்டிங் அண்ட் ஃபோல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக பண்ணணும். ஸோ அதோட எல்லா கிளிம்ஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது பிளெயின் பாக்ஸ். ஸோ ஃபோல்டிங்கு, இந்த கட்டிங், இது எல்லாமே வந்து பக்காவாக வந்திருக்கும். இது வந்து பிரிண்டபிள் பாக்ஸு. ஸோ இதை நான் சும்மா வந்து டேப் போட்டு வச்சுருக்கேன். அவுட்புட் பக்காவாக வந்துடும். ஸோ இது கான்செப்ட் எல்லாத்துக்கும் ஒன்று தான். நீங்கள் பெரிய பாக்ஸ் பண்ணாலும் சரி, கொரகேட்டட் பாக்ஸு, மெயிலர் பாக்ஸு, ஸ்வீட் பாக்ஸு, பீஸா பாக்ஸு, எல்லாத்துக்குமே கான்செப்ட் ஒன்று தான். இதுக்கான ஒரு டை கட் டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட் அந்த சாஃப்ட்வேரில் போட்டு மெட்டீரியலில் பிளாட்டர். ஸோ நம்ம வச்சிருக்கிறது ஒரு அதாவது ஹோம்மேடு பிளாட்டர். இது வந்து 12 inches கேமியோ 4. ஸோ இதுலேயே வந்து கமர்ஷியல் லார்ஜர் சைஸ் பிளாட்டர்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த டை கட் பண்ணுவாங்க. இந்த டை கட்டோட இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இதை டிராயிங் பண்ணுறது தான். ஸோ இதை எந்த சாஃப்ட்வேரில் வேணா பண்ணலாம். இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ண ஃப்ரீ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல். ஸோ அதில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நான் வந்து சில்வர் ஸ்டூடியோவில் போட்டு ஒன்று வந்து பிளெயினாக கட் பண்ணிட்டேன், இன்னொன்று வந்து பிரிண்ட்டு. ஏன்னா அந்த நம்ம லோகோ வந்து பிரிண்ட் ஆகணும் சும்மா பாக்ஸில். இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பிரிண்ட் எடுத்து இன்ஜெக்டில், அதுக்கப்புறம் அதை ரிஜிஸ்ட்ரிங், அந்த பிரிண்டோட சேர்த்து அந்த ரிஜிஸ்ட்ரிங் மார்க் வந்துடும். அந்த மார்க்கை வச்சு பிளாட்டரில் கட் பண்ணோம். ஸோ கட் பண்ணி அவுட்புட் பக்காவாக வந்துச்சு. ஸோ ஃபோல்டிங் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் ஒரு டை கட்டோட பேசிக். ஸோ இந்த டை கட்டு வேரியஸ் இதில் நடக்கும் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்வீட் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கிளாத்திங் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டை கட் இதுதான் நடக்கும். ஒரு ப்ரெட்டு ஆர் ஒரு கேக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பாக்ஸ் வந்து டை கட் பண்ணி தான் அதை ஃபோல்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எனக்குமே அது ஒர்க் பண்ணும்போது, அதை டெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலோட க்ரோத் இருக்கும். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் இருக்குன்னு மட்டும்னா என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். நிறைய பேர் ட்ரைனிங் அண்ட் இந்த மிஷின் சஜஷன் இதெல்லாம் நிறைய கேட்குறீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கால் பண்ணுறதுல நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் நல்ல சந்திக்கிறேன். நன்றி.